குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஓகே, டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் இன்ஃபர்மேஷன். நான் எவ்வளோ கதை பேசுகிறேன், பக்கமாக பேசுகிறேன்ல, ரைட்? நான் பேசலாம், நான் பேசுகிறது லென்த்தாக இருந்தாலும் லாங்காக ரொம்ப நேரம் பேசுகிறனாலும் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் பேசுகிறேன், எவிடன்ஸ் இருக்குது, நான் பேசுகிறேன். எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாத இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் யூடியூப் சேனல் இருக்குது, குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரி, ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் தான் ரைட். நேற்று கூட ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தோம், ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் ராங்காக தான் கொடுத்துருந்தா, தப்பான இன்ஃபர்மேஷன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படியோ நிறைய கண்டுக்க மாட்டோம், கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். பட் இதுக்கப்புறம் எஸ்பிஓக்கு ஒரு லீகல் டீம் இருக்குது, அவங்களுடைய வேலையை எஸ்பிஓக்கு தேவையான வேலைகளை பார்த்து செய்கிறது தான். அவங்க உள்ளே வரும்போதே கேட்ட கண்டிஷன் தான் அந்த 17 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருக்கீங்க, அதெல்லாம் அவங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் இந்த சைட்குள்ளே இந்த ஐபிலேருந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க, அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ எஸ்பிஓ பற்றி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசுகிறீங்கன்னா கரெக்டான ப்ரூஃபோட பேசுங்க, அவ்வளோதான். ப்ரூஃப் இல்லாமல் சும்மா இப்படி சொல்கிறார், அப்படி சொல்கிறார், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், வராது, போவாது, நடக்காது, கிடைக்காது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்லெஸ் பீப்பிள்ஸ், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வேஸ்ட். பட் ஒரு கமெண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை, எதனா பண்ணிட்டு எனக்கு கற்றுட்டு போக விட்டுலாம். சரியா? ஒரு யூடியூப், நீங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ போகிறீங்க, இல்லை எங்கன்னா குரூப்பில் ஒரு ஆடியோ போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வித் ப்ரூஃபோடு இருக்குன்னா மட்டும் பேசுங்க. இல்லைனா அதை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன் அகைன்ஸ்ட் எஸ்பிஓ பேசாதீங்க, ரைட்? நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் கூட அவர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ நிறைய அவருடைய கற்பனைக்கு அவருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோ, அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வச்சு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்க, தப்பு, ரைட்? ஸோ நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் உள்ள வந்திருக்கும். தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வித் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாத போடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருந்தோம், ரைட்? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, ரைட்? எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறது, எஸ்பிஓ கேள்வி கேட்கறது மட்டும் விஷயம் கிடையாது, சரியா? எஸ்பிஓ சொல்கிறதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எஸ்பிஓ வந்து உங்களுக்கு இத்தனை லட்சம் பேருக்கு உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து செய்ய போகிறோம். அந்த வரக்கூடிய வருமானத்தை பிரித்து எடுத்துக்க போகிறோம். எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியுமே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரவே மாட்டாங்க, ரைட்? வரும், கமிங் சூன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, என்னென்ன விஷயங்கள்லாம் எஸ்பிஓ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இவ்வளோ உட்காந்து பிளான் போகிறோம்னா சும்மா கிடையாது. நாங்களும் ஒன்றும் சோசியல் சர்வீஸ் செய்து வரல, எங்களுக்கு இது பிஸ்னஸ், நாங்களும் செய்வோம், நீங்களும் உங்களுக்கு இது ஒர்க்கு. ஸோ அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்குங்க. யூடியூப்பில் வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரலாம் பண்ணாதீங்க. எஸ்பிஓ உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கும். எஸ்பிஓவே உங்களுக்கு தேவையான வியூஸ் எப்படி வர வைக்கிறது, எப்படி சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறது, எப்படி யூடியூப்பில் மானிட்டேஷன் பண்ண வாங்க வைக்கிறது, அதில் நீங்கள் எப்படி எஸ்பிஓவில் விட அதிகமாக அதில் எப்படி சம்பளம் சம்பாதிக்கிறது, எல்லாத்தையும் நாங்களே சொல்கிறோம். எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டு ஒரு தப்பான ஒரு தமிழில் வச்சு தப்பான ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் வச்சு பயங்கரமாக பேசி வியூஸ் வர வைக்கணும், சப்ஸ்கிரைபர் வர வைக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எஸ்பிஓ நம்பி வந்துட்டீங்க இல்லையா, கரெக்ட் தானே? அது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஏன் ஆப்போசிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் எஸ்பிஓ நம்பி உள்ள வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நீங்களும் எஸ்பிஓ மூலியமா பயனடையணும் மட்டும்தான் நினைப்பமே தவிர நீங்கள் லாஸ் ஆகிடும், ஏமாந்து போயிடும் அப்படின்னு கண்டிப்பாக எஸ்பிஓ நினைக்காது. அப்படி நினைக்கிற கம்பெனி எஸ்பிஓ கிடையவே கிடையாது. நிறைய கம்பெனிகளுக்கு எஸ்பிஓ ஒரு முன்னுதாரணமாக மட்டும் தான் இருக்கணும். ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனினா இப்படி தான் இருக்கணும், இது தான் பண்ணணும், இது தான் இந்த மெத்தடில் தான் நடைமுறைப்படுத்தணும், எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மற்ற கம்பெனிலாம் செய்யறதுக்கே பயப்படுவாங்க. அவன் தானே, நம்ம எங்கள் கம்பெனி பெருமையாக பேசலாம் இல்லை. உண்மை, நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த அளவுக்கு நம்ம பண்ணும்போது நீங்கள் ஏன் அப்டேட்டே ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதா பிரச்சனை. அதனால் மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். உங்களை எப்படியாச்சும் கம்மி பண்ணணும், கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு வேலை கொடுக்கலாம், அவங்களுக்கு சம்பளத்தை போடலாம். அதுதான் எங்களுடைய தாட், அவ்வளோதான். சரியா, ரைட்? பார்க்கலாம்.